கிறிஸ்தவர்கள் பரியாசம் செய்யலாமா? பரியாசம் என்றால் என்ன? யார் மனதையும் புண்படுத்தாமல் சிரிக்க மட்டும் வைப்பது நகைச்சுவை. ஆனால் மற்றவர்கள் எது செய்தாலும் அதை கேலி செய்து அவர்கள் மனதை புண்படுத்துவது பரியாசமாகும். பரியாசத்தை பற்றி பைபிள் என்ன கூறுகிறது? அகங்காரமும் இடுப்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் என்றும், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன் என்றும், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பலனை அனுபவிப்பாய் என்றும் சாலமோன் ஞானி கூறுகிறார். நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களிகூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுகிறார். ஆகவே பரியாசம் செய்யாமலும் பரியாசம் செய்பவர்களிடத்தில் உட்காராமலும் பைபிளை நேசித்து பைபிளை நேசிப்பவர்களோடு அமருங்கள்.